இந்தியாவில அடுத்ததா நடக்க இருக்கிற போராட்டம் இப்பொழுது நேபாளத்துல நடந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கிற பிரதமர் சூத்த மூடிக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஓடியே போயிட்டாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல லட்சம் கோடி ரூபாய் நீங்க பாட்டுக்கு உங்க புள்ள பொண்டாட்டி பினாமி பேர்ல அவன் இவான்னு சொல்லிட்டு பல பேத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு பதுக்கி வச்சிருந்தீங்கன்னாக்க ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன மயிரை புடுங்க போறீங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவங்களே வெகுண்டு எடுத்துட்டாங்க, வெறி கொண்டுட்டாங்க. ஓட்டு போட்ட நாங்க சைக்கிள்ல போறது கூட வழியற்று துப்பு கட்டு நாதியத்து கிடக்குறோம். ஓட்டை வாங்கிட்டு நீங்க உன் பிள்ளைங்க மிகப்பெரிய அளவுல பெரிய கோடீஸ்வர அந்த கோடிக்கணக்கான ஒரு கார்கள்ல சொகுசா டாடா காமிச்சுக்கிட்டே போறான், பல ஆக்சிடென்ட் பண்றான், பல பேர்த்த ஏகப்பட்ட விஷயத்துல பண்ணிட்டு இருக்கானுவான். இதுக்கெல்லாம் உடைந்த தான் அப்பா அதிகாரத்தனத்துல இருக்கிறான், அதனால நம்ம என்ன வேணாலும் புடுங்கி கிழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திமிருதனம். ஓட்டு போட்ட ஏன் பிள்ளைங்க கேள்வி தப்பு நடந்தா கூட அதை கேள்வி கேட்கறதுக்கு முடியாம ஐயையோ நம்ம கேள்வி கேட்டோம்னாக்க நம்மள தூக்கி ஜெயில வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு கிடக்குறான். ஓட்ட வாங்கின ஓம் புள்ள தப்ப சரியா செய்யறதுக்காக போராடிட்டு இருக்கிறான். என் புள்ள தப்ப தட்டி கேட்கறதுக்கு கூட போராடிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி தள்ளப்பட்டுட்டோம். பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பை நீங்க பாட்டுக்கு ஐத்தி வச்சிருக்கீங்களே, எத்தனை தலைமுறைக்கு? எப்போ 10-15 தலைமுறைக்கு மேல நீங்க பாட்டுக்கு ஐத்து வச்சிருக்கீங்க. சரி, உங்களை எவனும் கேள்வி கேட்கல, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிற திமுறனால தானே. சரி ஐயா, பல இது எல்லாமே வச்சிருக்கிறீங்க. ஆனா விவசாயி அவன் அறுவடை செஞ்ச நெல்ல ஒரு கூரை கொட்டா கூட இல்லாம ரோட்ல போட்டு மணல்ல முளைச்சி அரும்பாடுபட்டு 6 மாத காலம் அவன் பயிர் செஞ்ச பயிரை அவ்வளவு நாசமுத்து போற ஒரு நிலைமைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க உங்க நாடு தமிழக அரசு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருந்தோம்னாக்க அந்த சோத்தை தானே திங்கிறோம் நம்ம. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசாட்சி உறுத்துச்சுனாக்க நீங்க ஏன் 1000 கோடி ரூபாய் நீங்க ஏன் ஊழல் செஞ்சு உங்க சூத்துல வச்சுக்கிறீங்க? ஒரே ஒரு உண்மையை சொல்லவா, கடைகோடி தொண்டனா இருக்கிற எந்த கட்சிக்காரனும் தான் தலைமை செய்யறது தவறு அப்படின்னு சொல்லி முன்வந்து நீங்க செய்யறது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டி அந்த கட்சியில இருந்து விலகவோ இல்ல அந்த தலைவரிடமோ முறையிடவோ எவன் ஒருத்தவனுக்கு துணிச்சலும் தைரியமும் இருக்கோ அவன் தான் வீரத்தமிழன், ஒரு விந்துக்கு பிறந்தவன். ஆனா உங்களுக்கு கொட்டம் அடிக்கிற பல பேரை தொண்டர்களா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவான்? நீங்க கொடுக்குற காசை வாங்கி துணுட்டு என் தலைவன் வருங்கால முதல்வரே, வருங்கால ஜனாதிபதி, வருங்கால பிரதம மந்திரி அப்படிதான் கோஷம் போட்டுக்கிட்டு காலம் ஃபுல்லா உங்க காலை கழுவி குடிச்சிருக்கிற ஒரு நிலையில தான் நீங்க வச்சிருப்பீங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலேயோ இல்ல தமிழ்நாட்டிலேயோ நடந்துக்கிறதுக்கு சின்ன சின்னதா அடுத்ததா நேபாளத்துல நடக்கிற மாதிரி மிகப்பெரிய பேரலைகள் உருவாகும், மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். இன்னைக்கு செய்யற அலட்சியம் ஒரு நேரத்துல அப்புறம் வெடிச்சுதானே ஆகணும்.